வெல்கம் பேக். இது மொட்டை மாடி சமையல். நீ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இளநீர் சிக்கனை வச்சு இளநீருக்குள் சிக்கன் கறி தாங்க செய்ய போறோம். இந்த சிக்கன் கறி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இளநீர் சிக்கன் செய்யறதுக்கு இளநீரை வெட்டி உள்ள உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க. கூட இளநீர் சிக்கன் செய்யறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இளநீரில் வந்து சிக்கனை உள்ளே வச்சு வேக வைக்க போகிறோங்க. அதனால இளநீரில் வந்து சிக்கன் உள்ளே வைக்கிற அளவுக்கு ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம். நீங்களே பாருங்க. சிக்கன்ல மசாலா கொட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தா ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தா சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கபாப் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இளநீர் சிக்கன் கறிக்கு முக்கியமான ஐட்டம் இளநீரை சேர்த்துப்போங்க. அடுத்ததா மசாலாவை சிக்கனை கலந்து எடுத்துக்கலாங்க. நம்ம மசாலா போட்டு இளநீர் ஊற்றி ஊற வச்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா 1/2 மணி நேரம் ஊறிட்டுங்க. இப்போ எடுத்து இளநீரில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது போல எல்லா இளநீர் சிக்கனை வச்சு எடுத்துக்கலாம். இது போல எல்லா சிக்கனையும் சூப்பராக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச மசாலா இளநீர் தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, இளநீக்குள்ள சிக்கனை வச்சாச்சு. அடுப்புல வச்சு வேக வச்சிடலாம். மைதா மாவு போட்டு மூடிக்கலாம். இவ்வளோதாங்க, இளநீக்குள்ள சிக்கனை வச்சு பேக் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் வேக வச்சிடலாம். கிட்டத்தட்ட நம்ம இளநீ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக நல்ல அனலில் வெந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இளநீ கூடு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மட்டெல்லாம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. நம்ம இளநீர் சிக்கன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் செமத்தியாக வந்துச்சுங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த டேஸ்ட்டை பார்த்துருவாங்க. நம்ம சூடாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, ஆவி பறக்குது பாருங்க. செம்மையாக இருக்குங்க, ஆவி பறக்குது. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரிங்க. டேஸ்ட்டு பார்க்குறதாங்க வேலை.
பார்க்கவே வேறு மாதிரி இருக்குங்க. சாப்பிட வேண்டியதாங்க. இப்போயே நாக்கு ஊற ஆரம்பிச்சிட்டு எனக்கு. நம்ம செஞ்ச இளநீர் சிக்கன் வேறு லெவலாக இருக்குங்க. வாசனை சும்மா அலைய தூக்குது. சீக்கிரமாக சாப்பிட்றலாம். அற்புதமாக இருந்திருக்குங்க. நம்ம போட்ட மசாலா இந்த இளநீ தண்ணிலாம் போட்டு ஊற வச்சோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்ச இளநீர் சிக்கன் கறிங்க ஸ்மெல்லு வேறு மாதிரிங்க. டேஸ்ட் பண்ணிடுவோம். வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம செஞ்ச சிக்கனை பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊற்றின இளநீ அந்த மசாலா கூட சேர்ந்து அந்த இளநீ குடுவைக்குள்ளே வெந்துச்சு பார்த்தீங்களா. அது மேலே வந்து நம்ம ஏர் போட முடியாத அளவுக்கு வந்து அடைச்சிட்டோம். அது சேர்ந்து செம்ம ஒரு ஃப்ளேவரில் வெந்திருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கறி வேறு லெவலாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலாலாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மொட்டை மாடி சமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.